வணக்கம் நேயர்களே, நமது தாரக மந்திரம் ஆரோக்கியமான மனிதனே உண்மையான பணக்காரன். இந்த உலகத்தில் உள்ள அனைவரையும் ஆரோக்கியமான மனிதர்களாக மாற்ற வேண்டும் என்பது நமது சிந்தனை. நிறையா பேர் இந்த கருஞ்சீரகத்திற்கும் சப்சா விதைக்கும் வேறுபாடு தெரியாமல் அதிகமான பேர் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சப்சா விதையும் கருஞ்சீரகமும் ஒன்றா என்று. இவை இரண்டும் வேறு வேறு என்பதை தெளிவாக விளக்கக்கூடிய ஒரு காணொளி தான் இது. அவற்றை இரண்டையும் எவ்வாறு வேறு வேறு என்று தெரிந்து கொள்வது என்பதை பற்றி தான் இந்த பதிவில் தெரிந்து கொள்ளப் போகிறோம். தொடர்ந்து பாருங்கள், மிக அற்புதமான பயனுள்ள பதிவு. சப்சா விதையினுடைய பயன்கள் என்ன, கருஞ்சீரகத்தினுடைய பயன்கள் என்ன, இவற்றை எவ்வாறு நாம் தெரிந்து கொள்ள முடியும் என்பதை பற்றியான பதிவு. இவை என்னென்ன நன்மைகள் தருகிறது, என்னென்ன தீமைகள் தருகிறது, இவற்றை யார் யார் பயன்படுத்தலாம், என்னென்ன சத்துக்கள் இருக்கிறது என்பதை பற்றி தான் தெளிவாக இந்த பதிவை நாம் போட இருக்கிறோம். இப்போது பார்த்தீர்கள் என்றால் இதுதான் சப்சா விதை. பார்த்து கொள்ளுங்கள், இதுதான் சப்சா விதை. சப்சா விதை இப்படி தான் இருக்கும். கருஞ்சீரகம், கருஞ்சீரகம் மிக கருமையாக இருக்கும், மிக கருமையாக இருக்கும், பெரியதாக இருக்கும். இதுதான் கருஞ்சீரகம். இப்படி தான் இருக்கும் கருஞ்சீரகம். இது அவ்வளவு கருமையாக இருக்காது. பார்த்தீர்கள் என்றால் தெரியும். கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டும். இது கருஞ்சீரகம், இது சப்சா விதை. சரி, இவற்றை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பதற்கான குழப்பங்கள் நிறையா இருக்கிறது. இந்த இரண்டு விதைகளையும் தண்ணீரில் போட்டீர்கள் என்றால் ஒரு 10 நிமிடங்கள் கழித்து பார்த்தீர்கள் என்றால் இந்த சப்சா விதை கண்டிப்பாக ஒரு ஜெல்லி மாதிரி ஆகிடும். இதுதான் இப்போது நிறையா குளிர்பானங்களில் போட்டு கொடுப்பாங்க, ஃபல்லூடாவில் போட்டு கொடுப்பாங்க, ஐஸ்கிரீமில் போட்டு கொடுப்பாங்க, சர்பத்தில் போட்டு கொடுப்பாங்க. இவற்றை ஒரு 10 நிமிடம் போட்டீர்கள் என்றால் ஜெல்லி மாதிரி ஆகிடுது பாருங்கள். ஆனால் இந்த கருஞ்சீரகம் ஜெல்லி மாதிரி ஆகாது, அப்படியே கிடக்கும். எந்த ஒரு நம்ம எப்படி கருஞ்சீரகத்தை போட்டோமோ தண்ணியில் அதே மாதிரி இருக்கும். இப்படி தான் இரண்டையும் கண்டுபிடிக்க வேண்டும். இதுதான் கருஞ்சீரகம், இதுதான் சப்சா விதை. இந்த இரண்டுக்கான தெளிவான ஒரு பதிவு உங்களுக்கு கிடைத்திருக்கும். இவற்றினுடைய நன்மை தீமைகள், வேறுபாடு, இவற்றில் என்னென்ன சத்துக்கள் இருக்கிறது என்பதையெல்லாம் நாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தவம் Rs.0 யூடியூப் தமிழ் சேனல். உங்களது சந்தேகங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறவாமல் அடுத்த வீடியோவை பாருங்கள். இவற்றிற்கான அனைத்து செய்திகளும் சொல்லப்படும். நன்றி, வணக்கம்.